ஹாய்ப்பா, எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? சமைச்சிட்டீங்களா? சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டு தான் கமெண்ட் சொல்லுங்கள். இன்றைக்கி நைட் என்ன டிஃபனா, சாப்பாடா, இல்லை வெரைட்டி ரைஸியா, என்ன ஏதுங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். வாங்க, இன்றைக்கி அம்மா வீட்டில் என்ன சாப்பாடா, டிஃபனாங்கிறது பார்க்கலாம். பாருங்கள், சுட சுட ஆவி பறக்க இது எக் ஃப்ரைட் ரைஸ். எக் ஃப்ரைட் ரைஸில் இங்கிலீஷில் சொல்கிறது, தமிழில் வந்து முட்டை சாதம் தாளிச்சிருக்கிறேன். சூப்பராக இருக்கும், அருமையான சாப்பாடு. இங்கே பாருங்கள், தட்டில் அப்படியே சும்மா 2 கரண்டி மட்டும் போட்டுக்கலாம். இது வந்து முட்டை சாதம் சிம்பிளாக தான்ப்பா, சீக்கிரமாக செஞ்சிடலாம், ஒன்றுமே இல்லை. அது ஒரு டம்ளர் அரிசி சாப்பாடு அடுப்பில் வச்சு கொஞ்சோண்டு உப்பு போட்டு நல்லா கொதி வரும்போது ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி வடிகட்டி எடுத்து சாப்பாட்டை ஓப்பன் பண்ணி ஆற வச்சுருங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் பெரிய வெங்காயம் போட்டாலும் சரி, சின்ன வெங்காயம் போட்டு இன்னும் ரொம்ப டேஸ்ட் கூடவாக இருக்கும். சின்ன வெங்காயம் ஒரு 10 வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணிவிட்டு, தக்காளி பழம் அரை தக்காளி பழம் பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுக்கோ. 2 பச்சை மிளகாய் நறுக்கி வச்சுக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து வச்சுக்கோங்க. எண்ணெயை ஊற்றி கடாயில் எண்ணெயை ஊற்றி கொஞ்சம் சோம்பு போட்டு பொரிஞ்சதும் கருவேப்பிலை, வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டு நல்லா வணங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள் போடுங்க. மஞ்சத்தூள் போட்டு வணங்கினதுக்கப்புறம் தக்காளி போட்டு தக்காளி ரைஸ் போட்டு நல்லா வணங்கினதுக்கப்புறம் முட்டையை உடச்சி ஊற்றி அந்த கரம் மசாலா பொடி கொஞ்சம் போட்டு நல்லா கிளறி விட்டு சாப்பாடு தூக்கி போட்டு முட்டையை உடச்சி ஊற்றி முட்டை நல்லா அப்படியே சொலையாக வந்ததுக்கப்புறம் சாப்பாடு தூக்கி எடுத்து கொட்டி நம்ம உப்பு போட்டு கரெக்டாக மிளகுத்தூள், பெப்பர் தூள் போடணும்பா. அதுதான்ப்பா அதுக்கு டேஸ்ட்டே. இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து ஃப்ரைட் ரைஸ். உங்கள் வீட்டில் என்னங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். முட்டை ஃப்ரைட் ரைஸ், சிக்கன் ஃப்ரைட் ரைஸில் முட்டை ஃப்ரைட் ரைஸ் தமிழில் சொல்கிறது, இங்கிலீஷில் சொல்கிறது எக் ஃப்ரைட் ரைஸ். அதனால் இன்றைக்கி அம்மா வீட்டில் இதுதான் சாப்பாடு. உங்கள் வீட்டில் என்னங்கிறத கமெண்ட் சொல்லுங்கள். ஓகேங்க, பாய்ங்க.